அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எண்ணெயே சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் நான் செய்ய போகிறேன். ஊறுகாய் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் மாங்காய் முதல் நாள் நான் என்ன செஞ்சேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு போட்டு வச்சுட்டேங்க. நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் வாங்கலாம். இதே மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா உப்பு நல்லா போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக போட்டால் வீணாக போயிடும். வாட்ஸ்அப்லாம் இருக்காது. அப்புறம் பூசணம் வந்துடும். முதல் நாள் நான் உப்பு தண்ணியில் அமுக்கி வச்சிடணும். நல்லா குளிக்க விட்டு நல்லா பசறி விட்டு நம்ம எடுக்கணுங்க. இந்த உப்பு தண்ணியில் இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டாலும் சாப்பிடும்போது வேஸ்ட்டாக போயிடும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக இருக்கும். கிட்டே போகாது. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு. பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ மாங்காய் தண்ணி இருக்குது. மாங்காய் தண்ணியை வெளியில் வைக்கக்கூடாது. எடுத்து மூடி வச்சு உள்ளே வச்சிடணும். இப்போ சாயங்காலம் நம்ம எடுக்கும்போது திருப்பி இந்த மாங்காய் தண்ணியில் அமுக்கி வச்சிடணும். இப்போ திரும்ப மறுநாள் திருப்பவும் நம்ம காய வைக்கணும். மாங்காய் தண்ணியில் நினச்ச இதை காய வச்சிடணும். மீதி தண்ணி என்ன செஞ்சேன்னா எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன பவுலில் ஊற்றி இந்த தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. இனிமேல் இதில் மாங்காய் போடக்கூடாது. போட்டால் தண்ணியெலாம் ரொம்ப சுண்டிடும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வெளியில் வச்சா வீணாக போயிடும். 2 நாள் வரைக்கும் நம்ம மாங்காய் காய வைக்கணும். திரும்ப மொத்தம் 4 நாளைக்கு காய வைக்கணும் மாங்காவை. உப்பு தண்ணியில் நினச்சி 2 நாளும், சாதாவில் 2 நாளும், மொத்தம் 4 நாளைக்கு காய வைக்கணும் மாங்காவை. இப்போ பாருங்கள், 4 நாள் காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாங்காவை. பாருங்கள், 3/4 பதத்துக்கு காய்ஞ்சிருக்கு. இப்படி தான் இருக்கணும். ரொம்ப காய வைக்க ரொம்ப அழுத்தமாக போயிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 4 நாள் மொத்தம் காய்ஞ்சிருக்கு. இப்போ சட்டியில் நம்ம மசாலாலாம் போட்டு கொஞ்சம் வறுத்துக்குவோம். பெருங்காயம் 2 துண்டு போட்டிருக்கிறேன். கட்டி பெருங்காயம். காஞ்ச மிளகா 6-7 போட்டிருக்கேங்க. உங்கள் காரம் தேவைப்பட்டாங்க மாங்காய் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கோங்க. போட்டெலாம் நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கணும். வெந்தயம் பாருங்கள், 2 மஞ்சக்கட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மாங்காய் செஞ்சு பாருங்கள். எண்ணெயே இல்லாத மாங்காங்க இது ஊறுகாய். கடுகும் உளுத்தம்பருப்பும் இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். இது 2 மஞ்சக்கட்டி இருக்கும், போட்டிருக்கேன். மணம் வர வரைக்கும் வறுக்குவோம். இது எங்கள் முன்னோர்கள் சொன்ன பாரம்பரியமான ஊறுகாய் மாங்காய் அடமாங்கன்னு சொல்லுவோங்க நாங்கள். மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது ஆற வச்சு நம்ம நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ அகலமான சட்டி ஒன்று வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் நுணுக்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம்ல மாங்காய் தண்ணி, அதை இந்த சட்டியில் ஊற்றிக்கிட்டலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய்.
நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ நம்ம நுணுக்கிட்டு வந்த மசாலா வந்து இது போட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். கொதிக்கலைன்னா வீணாக போயிடும். அது கவனமாக இருந்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம காஞ்சி எடுத்து வச்சுருந்த மாங்காவை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணுங்க. எல்லா மாங்காயும் வராமல் நல்லா கிளறணும். எண்ணெயே இல்லாத மாங்காய் ஊறுகாங்க இது. அதை விட இது சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயில் தாளித்து வச்சுருக்கோம்ல, அந்த மாங்காய் விட இது சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விடணும். ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சாக்க ஒரு வாரம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்படியே ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும். நான் மறுநாள் எடுத்து வைப்பேன். இப்போ முதல் நாள் செஞ்சிட்ருக்கேன். மறுநாள் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வைப்பேன். பாருங்கள், மறுநாள் பாருங்கள். மறுநாள் தான் நான் வந்து கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வைக்கிறேன். இப்போயே பாருங்கள் கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள் மாங்காய். முதல் நாளுக்கு இருந்தது எப்படியும் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சுத்தமான கழுவி காய வச்ச பாட்டிலில் நம்ம போடணும். ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க, ரெண்டாவது கை போடக்கூடாது. இது மாங்காய் சீசனுங்க. நீங்கள் மாங்காய் நல்லா மலிவாக கிடைக்கக்குள்ளேயே வாங்கி போட்டு வச்சுக்கிட்டுருங்க. வருஷம் ஃபுல்லாக நமக்கு ஊறுகாய் கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆயிலில் போட்ட ஊறுகாய் தான் பிடிக்கும்னாக்கா இங்கே பிரச்சனை இல்லைங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் இதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு வெடித்த பிறகு இதை போட்டு சாப்பிட்டாக்கா முடிஞ்சு போச்சுங்க. தாளித்த மாங்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆயிரும். வெறும் எண்ணெயில் நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து விட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு இதை மாங்காய் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சா உங்களுக்கு மாங்காய் தாளித்த மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். மாங்காய் சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டுருங்க. தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க. வேறு ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது, நமக்கு இது ஒன்றே போதும். இது கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கை போடக்கூடாதுங்க, கை போட்டாக்க வீணாக போயிடும். கை போடாத இருக்கணும்னு பார்த்துக்கணும். எடுக்கும்போதும் கை போட்டு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலாம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேங்க.
காட்டன் துணி இருந்தாக்கா அதை போட்டு மேலே போட்டு மூடி வச்சிடணும் இறுக்கமாக, காற்று உள்ளே போகாத அளவுக்கு. இப்படி வச்சிங்கனாக்கா வருஷம் ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. மாங்காய் தாளிக்காத மாங்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு வாஞ்சன் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ஒரு வாஞ்சனாக்க நல்லா மெல்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள், இது நான் போன வருஷம் போட்ட மாங்காய் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட வீணாக போகாமல் எவ்வளோ மெல்ட் ஆகி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இவ்வளோ தாங்க இருக்குது. நான் போன வருஷம் இதே மாதிரி தான் போட்டேன். எல்லாம் காலி ஆகிடுச்சு. இது ஒன்று தாங்க கொஞ்சமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு மாங்காய் சீசன் இருக்கும்போதே போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம், ஊறுகாய் கவலை இல்லாமல் இருக்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.